நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 22/5/2023 அதிலிருந்து 28/5/2023 வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா. ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஆரம்பிச்சிருத்தோன்றதுனால ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார், மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார், கடக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார், துலாத்தில் கேது பகவானும், அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இருக்கார். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான். ஏன்னா வார பலன்கள், தின பலன்கள்லாம் சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்கிறது. இந்த சந்திர பகவான் இந்த வாரம் மிருகசீரிஷம் 4ஆம் பாதம், அதாவது மிதுன ராசியிலிருந்து பூர நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசி வரலும் இந்த வாரம் 28ஆம் தேதி ராத்திரி வரலும் பூர நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திர பகவானுடைய டிரான்சிட், அதாவது மூமெண்ட் இந்த ஒரு 3 ராசிகளில் தான் இருக்குது. அதாவது மிதுனம், கடகம், சிம்மம் அதில் இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்த்தோமேயானால் 25ஆம் தேதி நல்ல விசேஷமான நாள், சஷ்டி, அதாவது ஆரண்ய கௌரி விரதம் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது வன கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவா. தெலுங்கு பீப்புள் எல்லாம் பார்த்தால வன கௌரி விரதம் அப்படின்றத மேற்கொள்வா. இது எப்போவுமே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டியில் வரக்கூடியது. அதனால் இந்த வன கௌரி விரதம் விரதம் இருக்கிறவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும், அதாவது குலவிருத்தியாகும், நோய் நொடிகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆயுள் தீர்க்கம் ஏற்படும் அப்படின்றதுனால இந்த வன கௌரி விரதம் இருக்கா. இதை தவிர பார்த்தோம்னா இந்த வாரம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது தர்மசாலை நிறுவிய நாள் அப்படின்னு இருக்கும். வடலூரில் ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார், அவர் எல்லாருக்குமே சாப்பாடு 3 வேளை உணவு அளிப்பதற்கு எல்லாருக்குமே இலவசமாக சாப்பாடு அன்றைக்கி தான் ஆரம்பித்தா. அதாவது 1867ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இன்றைக்கி பார்த்தோம்னா 156 வருஷம் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஈவன் இப்போ இந்த கோவிட்ல இல்லாமல் சரி, அதை தவிர நிறைய நாட்கள், அதாவது பஞ்சம் பட்டினி வரும்பொழுதெல்லாம் சரி, புயல் நிவாரணங்கள் போதும் சரி, இன்னும் அதை ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கா. மிகப்பெரிய தானம் செய்கிறா. இது ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விஷயம். அந்த நாள் 25/5/2023 வருது. இந்த ராமலிங்க அடிகளார் தர்மசாலை திறந்த தினம். இது 1867 திறந்தார். இதை தவிர இந்த வாரத்தில் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது, அதாவது கோல்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதில் பார்த்தாலேயானால் விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. இவா கொஞ்சம் இந்த வாரத்தில் இந்த எந்தெந்த நாட்கள்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 22/5/2023 28/5/2023 வரை உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார், குருவோட சம்பந்தத்தில் இருக்கார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு சார் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். திடீர் பண யோகங்கள் வரும். அதாவது எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த இடத்துல திடீர்னு ஏதாவது ஒரு பணம் சேரும். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த லாட்ரி, ரேஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கன்னி ராசிக்கு இருக்குது.
சாஃப்ட்வேர் துறையில் இது பண்ணுறவங்களுக்கு ஒரு புது வேலை கிடைக்கக்கூடிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான், அதாவது 8ஆம் இடத்துல புத பகவானும் குரு பகவானும் இருந்தாலும் ராகு பகவான் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் மகிழ்ச்சியும் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தனஸ்தானாதிபதி தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்க்குறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் இந்த வாரத்தில் 11ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறதும் பெரிய ஏற்றம். ஏன்னா 10, 11ஆம் அதிபதிகள் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். 9, 11 அதிபதிகள் 10ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால திடீர்னு ஒரு யோகத்தில் உங்களுக்கு வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக ஒரு புதிய ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் பீப்புளுக்கு வரும். அதை தவிர ஆடிட்டருக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். கணினி துறையில் மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் படிக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்துல போகிறார். அது 24ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வரலும் இருக்க. இந்த காலகட்டத்தில் செவ்வாயோட சம்பந்தம் 8ஆம் இடத்தினுடைய சம்பந்தம் 11ஆம் இடத்துல வர்றதுனால வெளிநாட்டிலிருந்து நிச்சயமாக பணவரவு இந்த வாரம் உண்டு. கவலைப்பட தேவையில்லை. வெளிநாட்டிலிருந்து திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் இடம் வலுத்து போகிறதுனாலையும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால 8ஆம் அதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உண்டு. புதிய வேலைக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் கண்டிப்பாக அந்த வேலை நிச்சயமாக முடியக்கூடிய வாரமாக இந்த 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கப்பட்டு அதீத சுபத்துவம் அடைகிறார். அதனால் பார்த்தேனால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த கன்னியா ராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்க போகிறது. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவான் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய வார்த்தைகளை நல்லபடியாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு புதிய ஒரு விசேஷமான ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டியது பார்த்தேன்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு லக்ஷ்மிக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அதை தவிர குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.